ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி பிரியா சமையல். இன்றைக்கி ரோஜாப்பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது சிகப்பு மிளகா வச்சு ஒரு பச்சையான ஒரு சட்னி. இதில் நான் ஒரு 7 சிகப்பு மிளகாய் ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு புளி, இதாங்க இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். மிக்சியில் அப்படியே இந்த வெங்காயத்தையும் பட்டை மிளகாவையும் அப்படியே கொட்டிக்கிங்க. கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்துப்போம். நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி, மீதி வெங்காயம், உப்பு, புளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா நைஸாக நல்லா நேவாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இதை அப்படியே பாத்திரத்தில் வச்சு தாளிப்பு மட்டும் வச்சு பச்சையாக சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இது மாதிரி தாளித்து அதில் கொட்டி நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், இது எல்லாமே போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது மாதிரி கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இதை கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக அப்படியும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம கொதி வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதிச்சிச்சு. இதோடு அப்படியே ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ நான் கேழ்வரகு மாவு, இதை வீட்டிலே தான் அரைச்சது சேல்ஸுக்காக. கேழ்வரகு, கருப்பு கவுனி அரிசி, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நைட்டே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம புளிக்க வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம தோசை ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை ஊற்றினேன், எப்படி இருக்குது பாருங்கள். நான் எண்ணெய்லாம் ஊற்றவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு தோசை, நல்லா இருந்தது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டே ஊற்றி பார்க்குறேன். மாவு ரெடி பண்ணோன்னே நான் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸுக்கு கொடுக்குறேன். இப்போ அடுத்த தோசை ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா புளிச்சு வந்திருக்கு. நைட்டே நீங்கள் நான் ஒரு 10 மணிக்கு இப்படி கரைச்சி வச்சேன். இப்போ காலையில் நான் ஒரு 9:30 மணிக்கெலாம் நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை. எப்படி நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு. சட்னியும் இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு சட்னியும். நீங்கள் இது ஒரு சிம்பிளான இது மாதிரி கேழ்வரகு தோசைக்கெல்லாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.